அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லக்கி லாட்டரி, அதாவது பார்த்தீங்கன்னா 3 மணி அளவில் கேரளா லாட்டரி ரிசல்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. அந்த கேரளா லாட்டரி கேமிங்கான கெஸ்ஸிங் தான் நம்ம கொடுக்குறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 டிஜிட் ஆல் போர்டுன்ட்டு கொடுக்குறோம். ரெகுலராகவே இந்த மாடலில் தான் நம்ம ரிசல்ட்டு கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுக்கும்பொழுது அடுத்த நாள் ரிசல்ட்டு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோன்னா முந்தைய ரிசல்ட் என்னன்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு என்னெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், போர்டில் என்னெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த கெஸ்ஸிங்க்கு நம்ம போவோம். அந்த அடிப்படையில் ரெகுலராகவே இந்த மெத்தட் தான் நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான். இது ஒன் டே தான். இன்றைக்கி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் வேல்யூ இல்லைன்னு போயிட முடியாது. ஏன்னா ஒரு சில எண்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஒரு சில எண்கள் போர்டுக்குள்ளே வராமல் இருக்கலாம். அந்த எண்கள்லாம் பார்த்தீங்கன்னா மறுநாள் அதற்கு அடுத்த நாள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா ரிசல்ட்டுக்குமே உங்களுக்கு நிச்சயம் பயன்பெறும். அதனால் தொடர்ந்து முந்தைய ரிசல்ட்டுகளையும் பார்க்கறது உங்களுக்கு ஒரு ஐடியாவை உங்களுக்கு தரும். அந்த அடிப்படையில் இதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு பிறகு நீங்கள் ஏபிசி கெஸ்ஸிங்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சார்ட்டை வச்சு நம்ம கொடுக்குற எண்கள் உங்களுக்கு ஒரு சரியான எண்ணாக அமைதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு பிறகு தான் நீங்கள் லாட்ரி போட வேண்டியது இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் ஒரு நல்ல வின்னிங்கை எடுக்க முடியும். நம்ம கொடுக்குறத அப்படியே பே பண்ணி வைக்காதீங்க. ஒரு நேரம் செக் பண்ணிங்க. ஒருவேளை நம்ம கொடுக்குறது 2 நம்பர் மட்டும் பாஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு நம்பர் விடுபட்டிருக்கலாம். அப்போ நீங்கள் கெஸ் பண்ணும்போது 3 எண்களுமே சரியாக கெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அமையலாம். அந்த மாதிரி கொஞ்சம் செக் பண்ணி எல்லா வகையிலையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் ஏபிசி கெஸ்ஸிங்லாம் பார்த்துட்டு போகலாம். சரி வாங்க நெக்ஸ்ட்டு ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். ரொம்ப நேரம் பேச முடியாது. ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். நம்ம என்ன கெஸ் பண்ணி வச்சுருக்கோன்ட்டு பார்ப்போம். சரி வாங்க போவோம். இன்றைக்கு பொறுத்தவரையில் நம்ம போர்டுக்குள்ளே ஏபிசி என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 6 எடுக்கிறேன். தொடர்ந்து 3 நாட்களாக நம்ம 6 தான் எடுத்துகிட்ருக்கோம். இந்த ஒரு நம்பரை மட்டும் தொடர்ந்து எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கி வருவதற்கான வாய்ப்பு அமையலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 186 வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அப்போது 6க்கான வாய்ப்பு ஏ போர்டுக்குள்ளே இருக்கலாம். அந்த அடிப்படையில் 6 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0க்கான வாய்ப்பும் அமைதான்னு பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா 390 வருவதற்கான வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 180. இப்போது 390 180. அப்போது 0க்கு ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்தவரையும் 6 0 நான் எடுத்திருக்கேன். இதை தாண்டி ஒரு எண்ணு பார்த்தீங்கன்னா 91. ஏன்னா 9 கீழே 1 எடுத்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி 1 வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி 2 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இந்த மாதிரி மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த எண்கள் அல்லது இந்த 2 எண்கள் வருமானு நீங்கள் பார்க்க ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம உறுதிபூர்வமாக எதை எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 6 0. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்தவரையிலும் நான் என்ன கெஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணா 7 தான் எடுக்கிறேன். ஏன் இந்த 7 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 57 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 97 வருவதற்கான வாய்ப்பும் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 9 7 பெரும்பான்மையான பார்த்தீங்கன்னா போர்டுக்குள்ளே 7 உள்ள என்ட்ரி ஆகவே இல்லை. ஏ போர்டில் மட்டும்தான் 2 நாட்களுக்கு முன்னாடி 7 வந்திருந்தது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு 7 கண்டிப்பாக ஏதாவது ஒரு போர்டுக்குள்ளே இடம்பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் 97, அதாவது 9757, புரியுதுங்களா? 579757. அப்போது 57 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 57 வருமானு பாருங்கள். அல்லது 187 97187 அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்பும்
அமையலாம். அந்த அடிப்படையில் பார்த்துங்க. எல்லாமே ஒரு கெஸ்ஸிங்கு 1 2. நான் இதில் 6 0 எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? அப்போது 7க்கான ஒரு வாய்ப்பு அமையுமானும் பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த அடிப்படையில் பாருங்கள். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன இடம் பெறலான்னு பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்தவரையிலும் மீண்டும் 6க்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? மீண்டும் 6க்கான வாய்ப்பு பி போர்டில் இருக்குது. ஏன் பி போர்டில் எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 5 6 அப்படின்னு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 5 6 அப்படின்னு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 6 எடுக்கிறோம். புரியுதுங்களா? இங்கே 9 6 இருக்குது. புரியுதுங்களா? இங்கே 9 6 இருக்குது. அப்போ இங்கே 5 6 இருக்குது. ஒருவேளை இந்த கிராஸின் அடிப்படையில் 9 6 5 6ன்னு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். ஏன்னா 3 5 6 9 6. புரியுதுங்களா? 3 5 6 9 6. அப்போது 3 5 6 9 6 அடிப்படையில் பி போர்டில் 6 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அந்த அடிப்படையில் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டு. சி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்தவரையிலும் மீண்டும் ஒரு 7க்கான வாய்ப்பு அமையலாம். மீண்டும் ஒரு 7க்கான வாய்ப்பு அமையலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 1 4 7. புரியுதுங்களா? 1 4 7 அப்படின்று மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பாருங்கள் 1 4 7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 4 7 இந்த அடிப்படையில் 4 7 5 7 4 7 5 7. அப்போது 1 4 7 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் சி போர்டு 7க்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டில் 0க்கான வாய்ப்பும் இருக்குது. புரியுதுங்களா? சி போர்டில் 0க்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா 1 4 0. புரியுதுங்களா? 1 4 0 5 0. அப்போது 5 0 1 4 0ன்னு போகிறதுக்கான வாய்ப்பு அமையலாம். அந்த அடிப்படையில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது நம்மளுடைய கெஸ்ஸிங், ஏபிசி கெஸ்ஸிங். இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். இதை தாண்டி ஒரு சில எண்கள் மாற்றங்கள் நான் சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் ஒரு சில சேஞ்சிங் 3 டிஜிட்டில் பார்ப்போம். சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏபிசி கெஸ்ஸிங் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் ஏற்கனவே கெஸ் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 670 067 இங்கேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 அதாவது ஏ போர்டுக்குள்ளே வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது 7 ஏ போர்டுக்குள்ளே போனால் 760 அப்படின்ற ஒரு எண்ணாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 0 பி போர்டுக்கான ஒரு வாய்ப்பு அமையலாம். அந்த அடிப்படையில் 608 178 இந்த மாதிரியும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு கெஸ்ஸிங். ஒருவேளை நம்ம எடுத்திருக்கிற கெஸ்ஸிங்கை தாண்டி வேறு ஏதாவது மாறணும்னா அப்போது இந்த மாதிரி மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கலாம். ஒருவேளை 768ன்னு கூட மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம ஒரு சில எண்களை சொல்லும் போது உங்களுக்கு கேட்கும். அப்போ அதிலேருந்து ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். ஆல் போர்டில் 7 கொடுத்துருக்கேன். ஏன்னா 7 மீது எனக்கு அதீத நம்பிக்கை உண்டு. அந்த அடிப்படையில் 7 கொடுத்துருக்கேன். இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். முந்தைய ரிசல்ட்டை பொறுத்தவரையிலையும் நம்ம பார்த்தீங்கன்னா பி போர்டில் 5 கொடுத்துருந்தோம். ஒரே சிங்கிள் நம்பர் 5 கொடுத்துருந்தோம். சி போர்டில் 4 கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 5 கொடுத்துருந்தோம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 954. ஒரு சின்ன கெஸ்ஸிங் நீங்கள் பண்ணியிருந்தாலே போதும். நீங்கள் ஒரு பெரிய 2 நாட்களாகவே ஒரு நல்ல நம்பர் எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். 954 654 கொடுத்துருந்தோம். ஒரு 9 சேர்த்துருந்தால் போதும். நீங்கள் 954 3 டிஜிட்டில் வின் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சிங் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு நம்ம சேனல்லேருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.